என் அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் 30/5/2025 தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு வேல்முருகன் எம்எல்ஏ அவர்களை தேவேந்திரகுல வேளாளர் பொதுநல சங்கத்தின் சார்பாக இன்றைய தினம் சந்தித்துள்ளனர். சென்னை சங்கத்தின் குடும்ப விழா நிகழ்ச்சியில் அனைத்து கட்சி தலைவர்களையும் நேரில் சந்திப்போம் என கூறியதன் அடிப்படையில் இன்று தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் திரு வேல்முருகன் எம்எல்ஏ அவர்களிடம் தேவேந்திரகுல வேளாளர் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான பட்டியல் வெளியேற்றம் மற்றும் சென்னையில் தியாகி இம்மானுவேல் சேகரனார் அவர்களுடைய வெங்கலச் சிலையும் மற்றும் மாவீரன் சுந்தரலிங்கனார் குடும்பனர் அவர்களுக்கும் வெங்கலச் சிலை வைக்க தமிழக அரசை அழுத்தம் தர வலியுறுத்தி சங்கத்தின் சார்பில் சென்று மனு அளிக்கப்பட்டுள்ளது. நிச்சயமாக தங்களது கோரிக்கை நிறைவேற்ற அதற்கான செயல்பாடுகளை சட்டமன்றத்தில் வலியுறுத்துவேன். அதற்கான செயல்பாடுகளையும் கையில் எடுத்து உங்களுக்கு உறுதுணையாக இருப்பேன் என்ற நிலைப்பாட்டையும் அங்கு கூறியுள்ளனர். இந்த மாபெரும் நிகழ்ச்சிக்கு சங்கத்தின் சார்பில் சங்கத்தின் பொதுச் செயலாளர் திரு லயன் சிவகுமார், திரு ராமசாமி, திரு கருப்பையா வழக்கறிஞர் மற்றும் திரு குமாரா ராஜா ஆகியோர் கலந்து கொண்டும் மற்றும் சங்கத்தில் உள்ள உறுப்பினர்களும் கலந்து கொண்டும் இந்த கோரிக்கைக்கான மனுவை அளித்துள்ளனர். இதன் அடிப்படையில் விரைவில் சென்னை மாநகரில் தேசிய தலைவர் தியாகி இம்மானுவேல் சேகரனார் மற்றும் மாவீரன் சுந்தரலிங்கனார் குடும்பனர் இருவருக்கும் சென்னையில் சிலை வைக்க தமிழக முதல்வர் அவர்களை சங்கத்தின் சார்பில் விரைவில் சந்திப்போம் எனவும் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றனர். சுமார் இந்த நிகழ்வானது, இந்த உரையாடலானது 40 நிமிடம் சந்திப்பு நடைபெற்றுள்ளது. அனைத்தையும் பொறுமையாக கேட்டு நிச்சயமாக சட்டமன்றத்தில் இதற்கான குரலை எழுப்புவேன் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் திரு வேல்முருகன் எம்எல்ஏ அவர்கள் கூறியுள்ளனர். அதன் அடிப்படையில் தேவேந்திரகுல வேளாளர் பொதுநல சங்கத்தின் நிர்வாகிகளும் பொறுப்பாளர்களும் அவரிடம் இருந்து பகிர்ந்து கொண்டு விடைபெற்று சென்றுள்ளனர். இந்த நிகழ்ச்சியானது தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய பன்னெடுங்காலமான கோரிக்கையான பட்டியல் வெளியேற்றத்தை கண்டிப்பாக ஒவ்வொரு எதிர்க்கட்சி தலைவர்களையும் சந்திப்போம் மற்றும் நாம் தமிழர் கட்சியினுடைய நிறுவன தலைவர் திரு செந்தமிழன் சீமான் அவர்களையும் கூடிய விரைவில் சந்திக்கிறதுக்கான ஒரு சூழலையும் கையில் எடுப்போம். மத்திய அரசு அனுப்பி வைத்துள்ள அந்த கோப்பு மனு 17,020/4 இன்றும் தமிழக அரசு அதற்கான செயல் வடிவத்தை கொடுக்காமலும் தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் இந்த மக்களுடைய வாக்குகளை மட்டும் இலவசமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழலாக கருதப்படுகின்றது. ஆகவே வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலுக்குள் இதற்கான ஒரு நிலைப்பாட்டை விரைவில் கையில் எடுத்து தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய இனத்தினுடைய விடுதலையாக கருதப்படுகின்ற இந்த பட்டியல் வெளியேற்றத்திற்கான ஒரு முகாந்தரத்தை வெளிப்படைத்தன்மையாக கூறவில்லை என்றால் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் தங்களுடைய கிராமங்களுக்குள் அரசியல்வாதிகளுக்கு பட்டியல் வெளியேற்றத்திற்கு ஆதரவு அளிக்காத அரசியல்வாதிகளுக்கு அனுமதி இல்லை என்ற ஒரு கோட்பாடையும் கையில் எடுத்து அனைத்து கட்சி தலைவர்களையும் ஒவ்வொரு கூடிய வாரங்களில் விரைவில் சந்திப்போம் எனவும் தேவேந்திரகுல வேளாளர் பொதுநல சங்கத்தின் சார்பாக இந்த நிலைப்பாட்டை கையில் எடுத்துள்ளனர். ஐராவதம் மீடியா சார்பாக சண்முகமல்லர்.